வேண்டும் என்பதற்காக வேண்டி சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். போலி தௌஹீத் கோமாளி கும்பலும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்துமீறுவதை முதல் நிறுத்த வேண்டும். ரைட், ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தர்கா இருக்கக்கூடாது, தர்கா ஷிர்க், தர்கா இடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்க தர்காக்குள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த எத்தனை பேர் நாகூர் தர்காவிற்குள் 20க்கும் மேற்பட்ட கடைகளை வைத்து வியாபாரம் செய்கின்ற மானங்கெட்ட ஈனப்பிழப்பை ஏன் பிழைக்கிறீங்க? இது கேவலம் இல்ல? இந்த சாப்பாடு இறங்குமாடா உங்களுக்கு? இது ஹராம் இல்லையா? ஒரு ஷிர்க் நடக்கக்கூடிய இடத்தில், அது உள் வளாகத்தில் உனக்கு நீ கடை வச்சு பிழைப்பு நடத்திய நாதாரியே, ஈனப்பிறவி அல்லவா நீங்க? உள்ள வச்சு சம்பாதிப்பாங்களா? அதை வச்சு பொண்டாட்டிக்கு சோறு போடுவானா? அதை வச்சு புள்ளைய வளர்ப்பானா, படிக்க வைப்பானா, அப்பனுக்கு சோறு போடுவானா, மாமனுக்கு சோறு போடுவானா, உலகத்துக்கு சோறு இவன் வாழ்வானா, ஜாலியா இருப்பான், ட்ரெஸ் போடுவானா, சோறு திம்பானா? சோறு மானங்கட்ட சோறு திம்பானா? தர்காக்குள்ளேயே கடை, உள்ளேயே கடை. என்னால நிரூபிக்க முடியும். இல்லன்னு எவனாவது சொன்னவா பார்க்கலாம். நான் பார்த்து, நான் நாகூர்ல பல மாதங்கள் தங்கி ஆய்வு செய்தவன். வெளியில ஃபுல்லா நிறைய பேர் 80% தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போலி தௌஹீத், தமிழ்நாடு தௌஹீத் மட்டும் இல்ல, பொதுவாக போலி தௌஹீத்வாதிகளுடைய இளைஞர்கள் தர்காவுக்கு வெளியே நிறைய பேர் இருக்கான். உள்ளே 20-30 கடை வச்சிருக்கான். வெக்கமா இல்ல? தர்காவை இடிக்க வேண்டும். தர்காவை இடித்தால் உன் பொண்டாட்டிக்கு சோறு போடுறது வழி இல்லாம பிச்சை தான் எடுக்கணும். நீ உள்ளேயே சம்பாதிப்பானா? அதுலயே சோறு திம்பானா? இந்த ஈன பிழைப்புக்கு வேற ஏதாவது செய்யலாம். கொஞ்சம் கொச்சா கூட சொல்லலாம், வேண்டாம். வீடியோவில் அதெல்லாம் பேசக்கூடாது. இந்த பிழைப்புக்கு வேற ஒரு தொழில் செய்யலாம். அது இதை விட மேலும் நான் நினைக்கிறேன். கேவலமானவர்களே. அப்ப என்ன? அப்ப இரட்டை முனாஃபிக்குகள் நீங்க. உள்ள தர்காக்குள்ள சம்பாதிப்பீங்க, வெளியில வந்து தர்கா ஷிர்க், தர்கா இடிக்கணும், உருசு கூடாது, அது கூடாது, இது கூடாது, கந்தூரி கூடாது, இழுத்து மூடணும். இழுத்து மூடனா வயிறு என்னடா வருது? அடிப்படையை புரிஞ்சுக்கல. அப்ப நீ முதல்ல கடையை காலி பண்ணி வெளியே வா. மானம், சூடு, சோரணை, வெக்கம், ஒரு ஆண்மை, ஒரு நம்பிக்கை, உன் கொள்கையில் உனக்கு உறுதி, இதெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, எனக்கு கடை வேண்டாம், தர்காக்குள்ள கடையை தூக்கி காலி பண்ணிட்டு வாங்க. ஒரு ஆம்பளை வெளியே வாடா பார்க்கணும். மானம் ஈனமே கிடையாது உங்களுக்கு. நாம பல முறை நாகூர் தர்காக்குள்ளேயே இந்த செய்தியை பதிவு செய்ய வீடியோ இல்ல, நாகூர் தர்காவின் வளாகத்திற்குள்ளேயே பொதுக்கூட்டம் போட்டு நான் பேசியவன் என்பதை அல்லாஹ்வை சத்தியம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாகூரில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும், சத்தியம் என்று உண்மையை சொல்கிறேன். பேசியிருக்கேன் வீடியோக்கள், நான் பேசி இருக்கிறேன். நீங்க புரியுங்க. அந்த வீடியோக்கள் இருக்கிறது. நாகூர்ல யார்கிட்ட கேட்டால் அந்த வீடியோ தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல யார்கிட்ட இருக்கு சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு நான் அட்ரஸ் தரேன், பேரு தரேன், நீங்க கேட்டு வாங்கி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நாம் பேசி இருக்கிறோம். இதே கேள்வி கேட்டிருக்கோம். மானம் இல்லையா, சூடு இல்லையா, ஈன பிழைப்பு பிழைக்கிறீர்களே, தர்காக்குள்ள கடை வச்சுக்கிட்டு தர்கா வேணாம்னு சொல்றீங்க, வெக்கமா இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் அங்கேயே கேட்டிருக்கிறேன். கேட்டுட்டு ஒரு நாள் தங்கியும் இருக்கேன். அவனுக்காவது ஆண்மையில் தான் வந்து என்ன சந்திங்கடான்ட்டு. ஒரு பையன் வரமாட்டானே, சோறு போயிரும்ல. இது ஒரு பிழைப்பு. நீங்க தடை செய் கந்தூரியை சடை செய். முதல்ல கடையை காலி பண்ணு, கந்தூரி தர்காக்குள்ள இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளின் கடையை காலி பண்ணு. நான் போராடுகிறேன். ரைட்.